ஹலோ, இன்னைக்கு லஞ்ச் காம்போல வந்து பருப்பு போடாம புளி விடாம ஒரு குழம்பு, அப்புறம் அதை தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கறி, இது ரெண்டும் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது பத்திய குழம்புன்னு கூட சொல்லலாம். சிலர்லாம் புளி சேர்த்துக்க மாட்டா, சில இந்த நாட்டு மருந்தெல்லாம் எடுத்துக்கும் போது அவ கூட. ஆனா அவளை வந்து எலுமிச்சப்பழம், மாங்காய், தக்காளி அதெல்லாம் சேர்த்துக்க சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கவளுக்கு கூட இது யூஸ் ஆகும். இப்ப அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஒரு மாங்காவை இப்படி சதைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு, அலம்பி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணி சதைச்சா மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கிளிமூக்கு மாங்காய் தான் எங்களுக்கு கிடைச்சது. ஆக்சுவலா உங்களுக்கு புளிப்பு மாங்காய் கிடைச்சதுன்னா அது வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம புளி போடாதால அந்த புளிப்பு இதுல இருக்கிற புளி தான் அதுல சாம்பாருக்கு, சாரி அந்த குழம்புக்கு. அப்புறம் முருங்காய், 2 முருங்காய் நெருக்கி வச்சிருக்கேன். ஒரு சின்ன பெத்த வெள்ளை பூசணி, மஞ்சப்பொடி, உப்பு. இத அரைச்சு விடுறதுக்கு என்ன சாமான்னா வெந்தயம், மிளகா வத்தல், கொஞ்சம் பெருங்காயம் மட்டா வச்சுக்கலாம். ஏன்னா வெந்தயோட ஃபிளேவர் தான் தெரியணும். அப்புறம் தேங்காய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் வெல்லம், அவ்வளவுதான். இது தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், அதான் நல்லா இருக்கும் வாசனையை. இதை நான் குக்கர்லயே ஒரு சவுண்டு 2 சவுண்ட்ல இறக்கிட போறேன். பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ மாங்காவை ஃபர்ஸ்ட் போட்டு விடுறது. ஃபர்ஸ்ட் இந்த ஜலத்துல மஞ்சப்பொடி போட்டுருவோம். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு மேல இந்த பூசணி ஒரு தான் மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால தான் அவ்வளோ பெருசா இருக்கு. இப்போ மேலாக முருங்கைக்காய் போட்டுப்போம். இப்போ இதுக்கு வெயிட் போட்டுருவோம். இப்போ இது வேற அடுப்புக்கு மாத்திட்டு கையோட இந்த கத்திரிக்காய் கறி பண்ணி கட்டலான் இருக்கேன். கத்திரிக்காய் கறிக்கு இது பாருங்க, ஒரு 1/2 கிலோ திட்டத்துக்கு கத்திரிக்காவை நறுக்கி ஜலத்துல போட்டு வச்சிருக்கேன், கருக்காம இருக்கும். இதுக்கு மேலாக தெளிக்கிறதுக்கு அந்த கடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது போறதுக்கு கொஞ்சோண்டு புளி ஜலம், உப்பு, தாளிச்சு கொட்டை, கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், மஞ்சப்பொடி, தூள் பெருங்காயம் கொஞ்சோண்டு. இதுக்கு காரம் என்னன்னா, இது ஆந்திரா ஸ்டைல் சொன்ன பாருங்க. அவ வந்து என்ன பண்றான்னா இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் கிரஷ் பண்ணி போடுறான். அப்புறம் கருவேப்பிலை, 2 கொத்தமல்லி, தேங்காய் துருவல், அவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. இப்போ வானலி காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். அப்புறம் உளுத்தம்பருப்பு, இப்போ இதுல 2 கருவேப்பிலை எண்ணெயில போடுவோம். இப்போ இந்த பெருங்காயம், தூள் பெருங்காயம் கொஞ்சோண்டு. இப்போ இந்த கத்திரிக்காவை போட்டுருவோம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறம் இந்த புளி ஜலத்தை சும்மா இப்படி தெளிச்சா மாதிரி இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வெந்துடும் நிமிஷமா. இதை நல்லா கலந்துட்டு அடுப்பை சின்னதாக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடலாம். நடுவில் கலந்து விடணும். இப்போ இந்த காய் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த மிளகாவையும் இஞ்சியும் சதைச்சுன்னு வந்துடுவோம். ஆல்ரெடி இது தேங்காவை க்ரஷ் பண்ணது தான். இது பாருங்க, ஒன்றும் பாதியமாக அதை சதைச்சுன்னு வந்தாச்சு. இப்போ அடுத்து இந்த குழம்புக்கு வறுத்துருக்கு பாரு, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு பெருங்காயம், அந்த குழம்பு திட்டத்துக்கு நான் என்ன ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பொரியணும், நல்லா சவப்பாக எடுத்தா இப்போ கருகிறதுக்குள்ளே எடுத்துடணும். அப்போதான் நல்ல மனம் வரும், இந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த அளவு வறுக்கணும். அடுத்து அந்த குழம்புக்கான மிளகா வறுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை க்ரஷ் பண்ணிட்டு அடுத்து தேங்காவை போட்டு அரைக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்க, இதுலயே தேங்காவை போடுறேன். இதுக்கு நல்லா 1/2 மூடி தேங்காய் வேணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கணும். நான் ரொம்ப ஜலத்தை விட்டு அரைக்கல, ஏன்னா அந்த இதுல எவ்வளோ ஜலம் விட்டுருக்கோ, வேக விட்டுருக்கோம் இல்லையா காய், அதில் எவ்வளோ ஜலம் விட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மறுபடியும் ஜலத்தை ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா கூட. இப்போ இந்த குக்கர் திறந்து பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்துருத்து. இப்போ இந்த ஜலத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இந்த மிக்சியில அலம்பி உள்ள வருவோம். இப்போ அந்த அரைச்ச விழுது அதில் போட்டு விடுறேன். இப்போ இது 2 கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அது போட்டோம். இல்லை கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு வெல்லம், உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுடலாம், கெட்டியாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் உப்பு வேணும், உப்பு போட்டிருக்கேன்.
பார்த்தீங்களா, இந்த பூசணிக்காவும் முருங்காவும் தானாக இருக்கும். இந்த மாங்காய் மட்டும் நல்லா கரைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த புளிப்பு வேணும் இல்லையா, அதுலேருந்து இறங்குறது தான். கெட்டியாக இருந்தால் அப்புறம் வெந்நீர் விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே இப்போ சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ பச்சையாக அதுக்கு 4 கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். போதும், இப்போ இதை நான் இறக்கிடுறேன். இப்போ இந்த குழம்புக்கு தாளிச்சு கொட்ட போகிறேன். இதுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகை போடுவோம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதிலே வெந்தயத்தை நல்லா வறுத்து அரைச்சி விட்ருவோம். கொஞ்சம் வாசனைக்கு ஒரு 20-25 போட்டிருக்கேன். இப்போ இதில் விட்டுருவோம் இந்த குழம்புல. இப்போ மணக்க வெந்தயத்தை அரைச்சி விட்ட குழம்பு ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா சாத்தில் போட்டு நெய்யை விட்டு பசந்து சாப்பிடலாம். இந்த காய் வெந்துருத்து பார்த்தல கத்திரிக்காய் நல்லா, இதுக்கு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி எவ்வளோ காரமோ அது போட்டுக்குவோம். இப்போ இந்த கறிக்கு தேவையான தேங்காய் போட்டுருவோம். தேங்காய் வேணாங்கிறவா அது ஸ்கிப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஆந்திரா கத்திரிக்காய் கறி ரெடி. இப்போ இந்த குழம்பும் கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிடுத்து பாருங்க. இந்த குழம்புல வந்து உங்களுக்கு ரொம்ப ஜலமா நீர்க்காய் எடுத்தோன்னா 2 மாவு கரைச்சி கொட்டுக்கோங்க. அப்படி ஆகாது, ஏன்னா மாங்காய் வந்து மொத்தையாயிடும்ல, வெந்ததா ஆக இறுகி போயிடும் நேரம் ஆக. அதனால சப்போஸ் ரொம்ப தண்ணியா இருந்தா 2 மாவு கரைச்சி கொட்டிக்கோங்க. அடுத்தது இதுல வந்து நல்ல வெந்தய ஃப்ளேவர் தான் தெரியணும். நல்லா இந்த அளவு திட்டத்துக்கு ஒரு 6-7 பேருக்கு நீங்க பண்றீங்கன்னா நல்லா ஒரு 3/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். உப்பு வரப்பெல்லாம் அவாவா தக்குனது போட்டுக்கோங்க. அப்படி சப்போஸ் அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியலன்னா கூட ஆத்துல வெந்தய பொடி இருந்தா கடைசியில தாளிச்சு கொட்டும் போது அதையும் போட்டுக்கலாம். எல்லாரும் இந்த குழம்பையும் கறியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வெந்தய மணத்தோட. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.